தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிணறு இது டிக்கிங் வெல் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மீட்டருக்கு 150 ருபீஸும், அடுத்தடுத்த மீட்டர் அதாவது செகண்ட் மீட்டர் போட்டிங்கன்னா அடிஷ்னலாக 50 ருபீஸ், திருப்பி தேர்ட் மீட்டர் போட்டிங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக 50 ருபீஸ் நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் இதை வச்சு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம சீரீஸ் மேக் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரியே தான், நம்ம டாக்ஸி சம் பார்த்தோம் இல்லையா, அந்த கொஷின் மாதிரியே தான். இப்போ இங்கே என்ன இருக்குது வாங்க, காஸ்ட் ஆஃப் டிக்கிங் ஃபஸ்ட்டு மீட்டர் எவ்வளோ கொடுக்கணும் நம்ம, 150 ருபீஸ். டிக்கிங் ஃபஸ்ட்டு மீட்டருக்கு நம்ம எவ்வளோ தரணும்னா ₹150. அதுவே நம்ம 2 மீட்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மீட்டருக்கு 150 ருபீஸும் செகண்ட் மீட்டருக்கு 50 ருபீஸும், அப்போ டோட்டலாக 200 ருபீஸ் நம்ம தரணும். அதுவே காஸ்ட் ஆஃப் டிக்கிங் நம்ம 3 மீட்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் மீட்டருக்கு 150, செகண்ட் மீட்டருக்கு 50, தேர்ட் மீட்டர் 50, ஆட் பண்ணிங்க அப்படின்னா 250. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டிக்கிங் இது 4 மீட்டர் கண்டுபிடிக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஃபஸ்ட் மீட்டருக்கு 150, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், எல்லாத்தையும் ஆட் பண்ணினா நம்மளுக்கு என்ன வரும், 300. சீரீஸ் வந்துருச்சு, 150, 200, 250, 300 அப்பான். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாமா? காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது, A2 மைனஸ் A1, 200 மைனஸ் 150, வேல்யூ என்ன கிடைக்கிது, 50 இல்லையா? அடுத்தது A3 மைனஸ் A2, A3யோட வேல்யூ என்ன, 250 மைனஸ் 200, இப்போ Dயோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 50. ரைட்டுங்களா? இன்னொன்று என்ன பண்ணுவீங்க, A4 மைனஸ் A3, A4ஓட வேல்யூ 300 மைனஸ் 250, 50. புரியுதுங்களா? காமன் டிஃப்ரென்ஸ்லாம் சேமாக இருக்கும்போது இதை நம்ம என்ன சொல்லலாம், காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் சேம், therefore it is an AP அப்படின்னு நம்மளால இந்த சீரீஸை நம்ம என்ன சொல்ல முடியும், AP சீரீஸ்ன்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ அடுத்த சம் பாருங்கள், the sum of money in the account every year. இப்போ amount of money in the account every year when 1000 rupees is deposited, compound interest 8% per annum. அப்போது பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் என்னது 1000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% இல்லையா? அப்போது இந்த அமௌண்ட் ஆஃப் மணி இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு இயரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ணி சீரீஸை கொண்டு வரணும். சரிங்களா? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா என்ன, ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம, P into 1 plus R by 100 the whole power T இல்லையா? இதை நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதோட ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ அவர் டெபாசிட் பண்ணுறாரு, 10,000 rupees இல்லையா? 10,000 rupees அவர் டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ ஃபஸ்ட் இயர் அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாமா? ஃபஸ்ட் இயரில் அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் பாருங்கள். பிரின்சிபல் என்ன, 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 8%, டிஎன்டியோட வேல்யூ என்ன, 1, 10,000. இதை கிராஸ் பண்ணுங்கள், 1 into 100 100, 100 + 8 108/100 கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, 10,800. புரியுதுங்களா? 10,800 வருது. இந்த வேல்யூ தான் இப்போ அவர்கிட்ட இருக்கும். ஃபஸ்ட் இயரில் அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், அவர் போட்ட டெபாசிட் 10,000. அதுக்கப்புறம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏறி எவ்வளோ இருக்குது அவர்கிட்ட, 10,800 ஃபஸ்ட் இயரில் இருக்குது. சரிங்களா? இது ஃபஸ்ட் இயரில். அப்போ செகண்ட் இயரில் கால்குலேட் பண்ணலாமா? அப்போ செகண்ட் இயரில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ, பிரின்சிபல் திருப்பி என்ன எழுதணும், 10,000 + 1 + 8/100. இப்போது நம்ம இயரை தான் நம்ம என்னவா மாற்றணும், 2. ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இயர் கண்டுபிடிக்கும் போது நான் இயர் என்ன இல்லை, ஃபஸ்ட் இயர் இல்லையா, இது செகண்ட் இயர் இல்லையா? அப்போ 10,000 இது 108/100 ஸ்கொயருன்றதுனால நான் 2 டைம்ஸ் போடுறேன், கேன்சல் ஆகிடும். ரைட்டுங்களா? எல்லா ஜீரோஸும் கேன்சல் ஆகிடுச்சு. 108 × 108 மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 11,664. புரியுதுங்களா? இது செகண்ட் இயரான
வேல்யூ நம்மளுக்கு வந்து 11,664ன்ற அமௌண்ட் கிடைக்குது. அவள் இன்னும் ஒரே ஒரு இயர் கண்டுபிடிங்க, தேர்ட் இயருக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருப்பாரு அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ தேர்ட் இயரில் அவர் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருப்பாரு நான் கேல்குலேட் பண்ணுறேன். தேர்ட் இயரில் அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட் திருப்பி பிரின்சிபல் என்னது 10,000. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 8/100. டைம் என்ன இப்போது 3 இயர்ஸ் இல்லையா? இப்போ தேர்ட் இயர் இல்லையா? அப்போது 10,000 திருப்பி 108/100 என்ன பண்ணும் 3 டைம்ஸ் நம்ம போடணும் இல்லையா? 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஒரு 100 இருக்குது, நியூமினேட்டரில் 108 108 × 108 108 3 டைம்ஸ் இருக்குது. 108 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் 108லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். 1259712 டிவைடட் பை 100. அப்போது நம்ம இந்த வேல்யூவை டிவைட் பண்ணோன்னா 12597.12 அப்படின்னு நம்மளுக்கு வருது. இப்போ இதுதான் தேர்ட் இயரோட அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டு. புரியுதுங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சீரீஸ் எழுதலாம். சரிங்களா? இப்போ இது என்னது ஃபஸ்ட் இயரில் அவர் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தார் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணது 10,000, அப்புறம் ஆஃப்டர் ஃபஸ்ட் இயர் 10,800, ஆஃப்டர் செகண்ட் இயர் 11,664 ருபீஸ் வச்சுருந்தார். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீரீஸை கொண்டு வர போகிறேன். என்ன இருக்குது அவர்கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, அவர்கிட்ட இப்போ இருக்க அமௌண்ட்ஸ் என்ன அப்படின்றத நான் போடுறேன். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 10,800 11,664 12,597.12 இப்படி நான் சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த சீரீஸ் வந்து ஏபிஐ இல்லையான்னு தெரியும். A2 - A1 11,664 - 10,800 மைனஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ 864. புரியுதுங்களா? மைனஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குது 864. இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. A3 - A2 97.12 மைனஸ் 11,664 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 983.12 அப்படின்னு ஆன்சர் வருது. இது ரெண்டுமே என்னவா இல்லை காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இல்லை. அதனால நான் இதை என்ன சொல்லலாம் இட் இஸ் நாட் அன் ஏபி அப்படின்னு முடிச்சிடலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? அதுதான் இப்படி தான் நம்ம ஒரு சீரீஸை நம்மளாவே கொண்டு வந்து நம்ம இந்த சீரீஸ் வந்து ஏபியா இல்லையான்னு சொல்லணும். புரியுதுங்களா? தேங்க்யூ. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.